வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஏப்ரல் 9 நடைபெறுகிறது புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்தான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் தகவல். கோவில் திருவிழாவிற்கு சென்ற அக்கா தங்கை குளத்தில் பூ பறிக்கும் பொழுது சேற்றில் சிக்கி பலி, சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறும் என்றும் மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மே மாதம் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16 தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் மார்ச் 23. மார்ச் 26 வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள். மார்ச் 24 வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வெவ்வேறு நாட்களில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தில் 140 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் 9 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கும் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஏப்ரல் 23 முதற்கட்ட வாக்குப்பதிவும் ஏப்ரல் 29 இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறுகிறது. மேலும் அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மே மாதம் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4 நடைபெற்று அன்று மாலையே முடிவுகள் வெளியாகும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்தான முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது எனவும் காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டனர். வரும் 2026 ஆண்டிற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 7 பேரும், அதேபோல் திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினர், தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்தான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கமும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை 7 மணிக்கு தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்த நிலையில் 1 மணி நேரம் கழித்து திமுக நிர்வாகிகள் வந்ததால் காங்கிரஸ் கட்சியினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டணி உறுதியாயிடுச்சா? கூட்டணி எப்போ உறுதியாயிடுச்சு? புதுச்சேரியில தனித்து நீங்க போட்டியிட போறீங்க, திமுக தனித்து காங்கிரஸ் தனித்து ஒரு தகவல் பரவி வருது. அதெல்லாம் தப்பான தகவல்.
காங்கிரஸ் கூட்டணி என்பது பலமான கூட்டணி. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுது. அதனால இனிமேல் அதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. திமுக அதிக தொகுதியில் போட்டியிடுமா? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதெல்லாம் என் தலைவர் தான் முடியும். தேர்தல் நெருங்குது, அறிவிக்க போறாங்க. அது ஒன்று டைம் இருக்கு. முன்னாடி எத்தனை தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கும் திமுக? காங்கிரஸ் திமுக கூட்டணி 30 தொகுதியில் போட்டியிடும். எடுத்து சொல்லுவோம். கடந்த தேர்தலில் 15 இடங்களை காங்கிரஸ் போட்டியிடுச்சு, திமுக 13 இடங்களை போட்டியிடுச்சு. அதே நிலை தொடருமா? கூடுதலா கேட்டு பெறுவீங்களா? எங்க தலைவர் சொல்லுவாங்க. காங்கிரஸ் சார்பில் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் நாங்க போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசலையா? நீங்க அவரை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? இல்ல பேசிருக்கோம் தான் சொன்னாரு. அதேதான் என்னைக்கு எப்ப சார் முடியும்? சீக்கிரம் முடியும். தேர்தல் அறிவிக்க போறாங்க. சீக்கிரமா தேர்தல் அறிவிச்ச பிறகு விரைவில் இல்ல சுமூகமான பேச்சுவார்த்தையா? சுமூகமான தலைமை காங்கிரஸ் உள்ளதானே புதுச்சேரியில் தலைமைக்கு காங்கிரஸா சுமூகமான முறையில் முடிவெடுக்கணும். இல்ல தலைமை யாருன்னு அது ஒண்ணு முடிவெடுக்கலையா? சுமூகமான முறையில் முடிவெடுக்கணும். பேச்சுவார்த்தை இழுபறின்னு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றீங்க. அதாவது சுமூகமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சார், உங்க மேலிட பொறுப்பாளர் வரும்போது காங்கிரஸ் தான் புதுச்சேரிக்கு தலைமை, தமிழக திமுக தலைமைன்றார். அதனால கேக்குறோம், இப்ப நீங்க எது யார் தலைமை? சுமூகமான முறையில் நீங்களும் சொல்லியிருக்கீங்க புதுச்சேரிக்கு சரோன் சொசைட்டி சமூக நலத்துறையுடன் இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் வாழ்வாதார மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனி நபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சமூக நலத்துறை செயலர் ஸ்மிதா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் துறையுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே பிச்சை எடுத்தல் போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், ஆதரவற்ற நிலையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களை மறுவாழ்வு பாதைக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார். மேலும் ஸ்மைல்ஸ் திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறை மேற்கொண்டு வரும் யாசகம் எடுக்கும் நபர்களை அடையாளம் காணுவது, மீட்பு நடவடிக்கைகள், மறுவாழ்வு மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைத்தல் போன்ற திட்டங்களை விளக்கினார். இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமூக நலத்துறை ஸ்மைல் திட்டம் கள அலுவலர் மற்றும் நோடல் அலுவலர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். இதில் சாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வணிகவியல் துறை மாணவ மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முடிவில் சாரோன் சொசைட்டி நிறுவனர் மற்றும் செயலாளர் மோகன் நன்றி கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஸ்ரீ சடகுளத்து ஐயனாரப்பன் கலை குழுவினர் நாடகம் மூலம் யாசகம் கேட்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், யாசகம் கேட்கும் நிலைக்கு செல்லாமல் இருக்க பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்தும் கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சுல்தான்பேட்டையில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சகாபுதீன், VCK இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, SDBI ஃபாரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், வடிவேல் ராஜா, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணி அமைப்பாளர்கள் சீனு மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், அவைத் தலைவர் ஜலால், திலகர்,
கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளிவாசல், முத்தவள்ளிகள், சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை சார்பாக மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் டிஜிட்டல் கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை சார்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இலவச மடிக்கணினிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பேசுகையில், இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப அறிவு மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது என தெரிவித்தார். மாணவர்கள் இந்த மடிக்கணினிகளை கல்வி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி நல்ல முறையில் படித்து எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் இணையத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி புதிய அறிவுகளை கற்றுக்கொண்டு சமூகத்திற்கு பயன் தரும் நபர்களாக உருவாக வேண்டும் எனவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மடிக்கணினிகள் வழங்கப்பட்டதை மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டனர். மத்திய அரசை கண்டித்து திண்டிவனம் காந்தி சிலை அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் 70 ஆண்டு காலமாக தங்களது சுயநலத்திற்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்த அரசியல் கட்சிகள் இன்னும் மக்களை ஏமாற்ற தயாராகி வருவதை உண்மையான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது. புதுச்சேரியில் ஊழலற்ற, நேர்மையான, ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க நினைப்பவர்கள் ஆங்காங்கே பல அரசியல் கட்சிகளிலும் இயக்கங்களிலும் மன குமுறலோடு பயணித்துக் கொண்டு பிரிந்திருக்கிறார்கள். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடி பாடு கொண்டாட்டம் என்பது போல மக்களை நேசிப்பவர்கள் பிரிந்து இருப்பதால் தனது சுய லாபத்திற்காக அரசியல் கட்சி நடத்துபவர்கள் மக்களை மறந்து கொண்டாட்டம் போடுகிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நிலையில் இந்த விஷயத்தில் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் முதல்வர் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ரங்கசாமியை போல் எனது 49 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நான் இதுவரை பார்த்ததில்லை. நானும் 7 முதலமைச்சர்களுடன் அரசியல் பயணம் செய்துள்ளேன்.
அனைவருமே தேர்தல் வந்தால் மாநில அந்தஸ்து விஷயத்தை கையில் எடுத்துக் கொள்வார்கள். தேர்தல் முடிந்ததும் அதை மறந்து விடுவார்கள். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தை வளமான, நலமான மற்றும் மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தி பாதுகாப்பான, தெளிவான பாதையில் கொண்டு செல்லவும், நேர்மையான ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டவும், புதுச்சேரியை இந்தியாவின் முன்மாதிரியான மாநிலமாக மாற்றவும் விரும்பும் அரசியல் கட்சிகள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், பொதுநல இயக்க நண்பர்கள், அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள், மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள், சமூக மாற்றத்தை விரும்பும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் புதுச்சேரியின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு புதிய சரித்திரத்தை படைக்க RLV மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட அன்புடன் அழைப்பதாகவும், மேலும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு நல்ல பொறுப்புகளை பெற்று அரசியல் பணியாற்ற விரும்பும் நபர்களையும் அன்புடன் அழைப்பதாகவும் RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். மக்களுக்கான ஆட்சி அமைய விரும்பும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இயக்கங்கள் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட அக்கட்சியின் மாநில தலைவர் வெங்கட்ரமணன் அழைப்பு விடுத்துள்ளார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் உள்ள மஞ்சக்குப்பம் கிராமத்தில் தமிழ்நாட்டிற்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. இதனால் ஒன்றிய பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் அதன் கூட்டணி கட்சிகளை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டிக்கும் வகையில் பாடை கட்டி சிலிண்டர் உருளைகளை வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து ஒன்றிய பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் அதற்கு துணை போகும் கூட்டணி கட்சிகளை கண்டித்து கண்டன கோஷங்களும் எழுப்பினர். வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் தொடர்பாக தனியார் மின் பணியாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் ஒயர் கேபிளை அறிமுகம் செய்து வைத்து அதன் நன்மைகள் குறித்து மின் பணியாளர்களிடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து மின் பணியாளர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எலக்ட்ரீஷியன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் அப்பார் ஒயர் கேபிள் தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டையில் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் மற்றும் புத்துமாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டமான சிட்டிஸ் நிதியின் மூலம் 1.20 கோடி ரூபாய் மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்வரின் அறிவுறுத்தலின்படி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவுறு நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அம்பேத்கர் நகர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கோட்டக்குப்பம் அருகே அங்காளம்மன் கோவில் திருவிழாவிற்கு சென்ற அக்கா, தங்கை ஆகிய இருவரும் குளத்தில் தாமரைப்பூ பறிப்பதற்காக சென்றபொழுது சேற்றில் சிக்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்தப்பட்டு சாவடி பகுதியை சேர்ந்தவர் ஐயனார். ஓட்டுநரான இவரது மனைவி ஜெயந்தி, இவர்களுக்கு 11 வயதான ஹர்ஷினி, 8 வயதான கயல் ஆகிய 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இருவரும் காலாப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். ஹர்ஷினி 6ஆம் வகுப்பும் கயல் 3ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். கீழ்புத்துப்பட்டு சாவடி பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவில் திருவிழா கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது.
நேற்று ஜெயந்தி தனது 2 மகள்களையும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வரும்படியும் சாமிக்கு பூஜை செய்ய கூடையில் பூ வைத்து அனுப்பியுள்ளார். வீட்டில் அம்மா கொடுத்து அனுப்பிய பூவுடன் சேர்த்து தாமரை பூவையும் சாமிக்கு கொண்டு செல்வதற்காக ஹர்ஷினி மற்றும் கையல் இருவரும் அதே பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தில் தாமரை பூ பறிக்க சென்றுள்ளனர். அந்த குளம் ஆழமான பகுதி என்பதால் 2 குழந்தைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மூழ்கி இறந்துள்ளனர். கோவிலுக்கு சென்ற மகள்கள் இருவரும் நீண்ட நேரமாகியும் வராததால் ஜெயந்தி பல்வேறு இடங்களுக்கு சென்று 2 குழந்தைகளையும் தேடியுள்ளார். ஜெயந்தி, அவரது கணவர் ஐயனார் மற்றும் உறவினர்கள் குழந்தைகளை எங்கு தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்தனர். அங்காளம்மன் கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தின் கரையோரம் ஹர்ஷினி மற்றும் கையல் எடுத்து சென்ற கூடை இருந்துள்ளது. சந்தேகமடைந்த அந்த ஊர் இளைஞர்கள் குளத்தின் உள்ளே இறங்கி தேடிய பொழுது ஹர்ஷினி மற்றும் கையல் தண்ணீரில் மூழ்கி இறந்தது தெரிய வந்தது. 2 உடல்களையும் மீட்டு கணபதி செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சாமிக்கு பூ பறிக்க சென்ற அக்கா தங்கை இருவரும் குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த ஊர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் உதவித்தொகையினை திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் கடந்த 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசு பொருட்களையும் உதவித்தொகையையும் மாணவ மாணவிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கண்டக்டர் தோட்டம், பள்ளிக்கூட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் தொகுப்பு மற்றும் உதவித்தொகையை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினருமான கோபால் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக கழக உறுப்பினர்களும் ஊர் மக்கள், கிளை செயலாளர்கள் உடனிருந்தனர். காலித்தீத்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெடிலன்ஸ் 25 கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை காலித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அனைத்து பொறியியல் துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் மெடிலன்ஸ் 25 நடைபெற்றது. கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்க துவக்க விழாவை கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றுகையில் மணக்குள விநாயகர் கல்வி குழும உயர்தர கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பான செயல்பாடுகள் பற்றி பேசினார். MIT கல்லூரி தனது தொடக்க காலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மிடிலன்ஸ் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நிர்வாக மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பல வகையான படைப்பாற்றல் புதுமை கொண்டிருக்கும் திறன் மாணவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சமுதாய மேம்பாட்டில் பங்கு பெற ஊக்கப்படுத்தினார். விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட சௌமியா சுரேஷ், துணைத் தலைவர் HCL டெக் சென்னை, மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த MIT கல்லூரி இக்கருத்தரங்கம் மூலம் ஒரு சிறந்த பாதை அமைத்துக் கொடுத்துள்ளது என்று கூறினார். மேலும் AI ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றியும் விளக்கி கூறினார். மேலும் மாணவர்கள் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள AI சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதோடு AI மூலம் எளிதில் மாற்றப்பட முடியாத ஒரு திறனை மாணவர்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இக்கருத்தரங்கில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினர். வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு துறை டீன் முனைவர் வள்ளி, தேன்மொழி ஆகியோர் கல்வித்துறை டீன் முனைவர் பங்கேற்றனர். தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் டாக்டர் சிவக்குமார் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பை அனைவருக்கும் வழங்கினார். இக்கல்லூரி மாணவர் உருவாக்கிய பேப்ரெக்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கல்வி கற்றல் தளம் குறித்த குறும்படம் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. மேலும் சர்வதேச அளவிலான கோட் விட்டா நிரலாக்க போட்டியில் முதல் 2 இடங்களில் இடம் பிடித்த எங்கள் கல்லூரி மாணவர் மகேஷின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் 3ஆம் ஆண்டு மாணவர் சாதனையை வெளிப்படுத்தும் குறும்படமும் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. டாக்டர் ஜெயக்குமார் டீன் பிளேஸ்மெண்ட் நன்றி உரை வழங்கினார். கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து திரளான மாணவர்கள் பங்கேற்றனர்.
ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிப்பு, தொழில்நுட்ப திறன் போட்டி, தொழில்நுட்ப கேள்வி பதில் போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடுகளை தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார், கருத்தரங்க தகவல் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகத்திற்கு திண்டிவனம் ரயில் உபயோகிப்பாளர்கள் நலசங்கத்தினர் நேரில் சென்று நன்றி தெரிவித்தனர். திண்டிவனம் காந்தி சிலை அருகே நகர திமுக சார்பில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, கல்வி நிதி, தமிழகத்திற்கு நலத்திட்டங்களை வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ரமணன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன், நகர துணை செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் பகுதியில் திமுக, தாவேகா உள்ளிட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து 60க்கும் மேற்பட்டோர் விலகி பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திண்டிவனத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவியை மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் நேரில் சந்தித்து மனு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து உழவன் எக்ஸ்பிரஸ் மற்றும் மங்களூரு எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் திண்டிவனத்தில் நின்று செல்கிறது. திண்டிவனத்தில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அவர்களது இல்லத்தில் திண்டிவனம் வட்டம் ரயில் உபயோகிப்பாளர்கள் நலசங்கத்தின் தலைவர் கதிர் சங்கர், துணைத் தலைவர் குமரகுருபரன், பொருளாளர் சுரேஷ், நிர்வாகி கபில் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மத்திய அரசை கண்டித்து மஞ்சங்குப்பம் கிராமத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட புருஷானூர் உதயகுமார் தலைமையில் திமுக, தாவேகா உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 60க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அவரது திண்டிவனம் இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கண்டமங்கலம் அடுத்த நத்தமேடு பகுதியில் இருந்து OPS அணி ஒன்றிய கழக செயலாளர் தனுசு ஏற்பாட்டில் 10க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக, காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்தான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக காங்கிரஸ், திமுக நிர்வாகிகள் தகவல். கோவில் திருவிழாவிற்கு சென்ற அக்கா, தங்கை குளத்தில் பூ பறிக்கும் பொழுது சேற்றில் சிக்கி பலி, சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.